ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாக்ஸ் பை விதரன். இன்றைக்கி தான் டே 2 நம்ம ட்ரிப்பு தொடங்கி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா தஞ்சாவூரில் பொன்னி ரெசிடென்சியில் தான் இருக்கோம். அதாவது நேற்று நைட்டு இங்கே வந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடுத்த சென்னை ட்ரிப்பை ஆரம்பிக்க வேண்டியதான். போக வழியில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி போக வேண்டியதான். ஓகே, அப்போ இப்போ பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போக போகிறோம். கண்டிப்பாக இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க நம்ம அப்படியே கிளம்புவோம். டைம் ஆகிட்டு கிட்டத்தட்ட டைம் 6:50 AM ஆகுது. அப்போ நம்ம போயிட்டு இனி அடுத்தடுத்து நம்ம போக வழியில் என்னெல்லாம் மெயின் இம்பார்ட்டண்டான ஏரியாஸ் இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். A few minutes later. ஓகே, வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. ஓகே, சூப்பரான கார்டன். ஃபஸ்ட்டு ஏறின உடனே சூப்பராக இருக்குது. சீரியஸாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படியே இந்த சைடு வந்தோம்னா ஒரு சின்ன பீகாக் இருந்து. நீங்கள் ரஷ் இல்லாத டைம்னா மார்னிங் வரது தான் பெஸ்ட்டு டைம். ஆனால் கன்ஃபார்ம் நீங்கள் தஞ்சாவூர் சைடு வந்தீங்கன்னா இதை விசிட் பண்ணுங்கள். இந்த பிக் டெம்பிளை விசிட் பண்ணுங்கள். சீரியஸாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு சோலோவாக வந்தாலுமே இந்த பிக் டெம்பிளுக்கு, அதாவது இந்த பெரிய கோயிலுக்கு பார்த்திங்கன்னா பெரிய வரலாறு இருக்குது. அது என்னன்னா, இந்த கோயிலை கெட்டினது பார்த்திங்கன்னா சோழரோட மன்னனான ராஜராஜ சோழன். இந்த கோயில் கிட்டத்தட்ட 1000 ஆண்டு பழமையான கோயில். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா, இதில் ஓர கல்லையும் பார்த்திங்கன்னா ஓர இடத்துல இருந்து கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு செதுக்குனது. அதே மாதிரி 1,30,000 டன் எடையுள்ள ரெட் கிரானைட் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. கோயில் முழுக்கவே இருக்க பெரிய நந்தி பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரே கல்லுனா எவ்வளோ பெரிய கல்லாக இருந்திருக்கும். அதேமாதிரி இதை செதுக்கிறதுக்கே எத்தனை நாள் எடுத்திருக்கோன்னு. இந்த பெரிய கோயிலோட ஸ்பெசிஃபிகேஷனே இதுதான். ஏன்னா ஓரோ சிற்பங்களையும் பார்த்திங்கன்னா பார்த்து செதுக்கியிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவங்க முடிச்சு வச்சுருக்கிறது எப்படி இருக்குன்னு. இந்த கோயிலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை சுற்றி எழுதியிருக்கிறது, அதாவது செதுக்கி எழுதுனது என்னதுன்னா, இந்த கோயிலை கேட்ட உதவியாக இருந்த எல்லாத்தோட பெயர்களும் தான் எழுதியிருப்பாங்க. சாதாரண இதேமாரி கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த ராஜாவோட வரலாறு, அதுக்கப்புறம் அந்த ராஜாவோட செல்வாக்கை பற்றி எழுதுவாங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு கோயிலில் மட்டும்தான் இந்த கோயிலை கேட்டதுக்கு உதவியாக இருந்த எல்லாத்தோட பெயர்களும் பார்த்திங்கன்னா சுற்றி எழுதியிருப்பாங்க. இந்த கோயிலை கட்டி முடிக்க சுமார் 7 ஆண்டு எடுத்திருக்கு. இந்த கோயிலோட ஹைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 216 ஃபீட் வரும், அதாவது 216 அடி. இந்த கோவிலோட இன்னொரு அதிசயம் என்னன்னா, இந்த கோவிலோட ஷேடோ பார்த்திங்கன்னா கிரவுண்டில் பதிக்காது. அதாவது அந்த கோபுரம் வர தான் கிரவுண்டில் பதிக்கும். அதுக்கு மேலே இருக்க அந்த கவசத்தோட ஷேடோ கிரவுண்டில் பதிக்காது. அது எதுனாலனா இதோட ஹைட்டுனால தான். இந்த கோயிலுக்கு அடியில் பார்த்திங்கன்னா பல மர்மங்கள் இருக்குது. அதாவது இந்த கோயிலுக்கு அடியில் பல சுரங்க பாதைகள் இருக்குது. அந்த சுரங்க பாதைகளில் சிலது பார்த்திங்கன்னா மன்னரோட கோட்டைக்கு போகும், சிலது பார்த்திங்கன்னா ஆலயம் இல்லாத சில இடங்களுக்கு போகும். அதேமாதிரி அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆபத்தான சுரங்கப்பாதைகள்னால கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அதை பூட்டி வச்சுட்டாங்க. அதாவது தெரியாத யாரும் உள்ளே போய் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த கோயிலில் தான் ரொம்ப பிரம்மாண்டமான சிவலிங்கம் இருக்குது, அதுவும் ரொம்ப பெருசு. இந்த கோயிலோட பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 அடி வருது, அதாவது 5 ஃபீட் வருது. கிட்டத்தட்ட 6 நிலநடுக்கத்தையும் கடந்து வந்த கோயில் இதுதான். ஆனால் ஒரு டேமேஜுமே ஆகலை. எதுனாலனா சிம்பிள் கான்செப்ட். இந்த கோயிலில் யூஸ் பண்ணியிருக்க கான்செப்ட் பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர்லேயே ஃபேமஸான தலையாட்டி பொம்மையோட கான்செப்ட் தான். அதாவது நம்ம எத்தனை தடவை ஆட்டி விட்டாலும் அது கீழே சரியாது. அந்த கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரம்மாண்டமான கோயிலுக்கு யூஸ் பண்ணியிருக்க டெக்னிக். இந்த கோயிலோட கோபுரத்தோட வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 டன் இடை வரக்கூடியதான். அது மட்டும் இல்லாமல் அந்த 80 டன் இடை வரக்கூடிய கோபுரம் பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் செதுக்கினலாம். யோசிச்சு பாருங்கள், அந்த 80 டன்னை தூக்கி எப்படி அந்த கோயிலுக்கு மேலே ஏற்றிருப்பாங்கன்னு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா க்ரெயின் வசதி ஒன்றுமே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், ரொம்பவே அதிசயமாக இருக்கும். ஆனால் இந்த கோயில் பார்த்திங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருந்து ஓரோ இதையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஓரோ பில்லரையும் செதுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருப்பாங்க, எத்தனை டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதேமாரி எவ்வளோ கஷ்டப்பட்டு செதுக்கியிருப்பாங்கன்னு அதோட வரலாறை பார்த்திங்கன்னா தந்திருப்பாங்க. சூப்பராக இருக்குது இந்த கோயில். மஸ்ட் நீங்கள் தஞ்சாவூர் பக்கம் வந்தீங்கன்னா மஸ்ட் விசிட் இட்டு.
யாரும் தஞ்சாவூர் சைடு வந்தீங்கன்னா மஸ்ட் விசிட் திஸ் பிளேஸ். சீரியஸாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்து என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் சோலோவாக வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் ஃபேமிலியாக வந்தாலும் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கதைகளும் இருக்குது. நீங்கள் இதேமாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் விசிட் பண்ணச்சமையோ பெட்ரு இந்த ஏரியாவை தெரிஞ்சவங்க, அதாவது கைட்ஸை நீங்கள் கூட்டிகிட்டு வரதான் ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். அதாவது அவங்க ஒரு மீனிங்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண மாதிரி சொல்லி தருவாங்க. அதே மாதிரி ஒரு ஏரியாவோட வரலாறும் ஒரு சிலையோட அர்த்தங்களும் பார்த்திங்கன்னா சொல்லி தருவாங்க. அதுதான் ஒரு பெட்டர் ஆப்ஷன் நீங்கள் இதேமாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்க்கு வரச்சமையோ. அதேமாரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த கோயிலை பார்த்திங்கன்னா கெட்டச்சுமே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு. இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ரெட் கிரானைட்டில் கெட்டினது. அப்போ யோசிச்சு பாருங்கள், அதை கர்வ் பண்ணி எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஓகே, பெரிய கோயிலுக்கு போயிட்டு இருந்தாச்சு. இப்போ ரூமுக்கு வந்துட்டு இதை ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொண்டு காரில் வச்சு நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம். அடுத்தது எங்கன்னா கும்பகோணத்தில் 2-3 இடம் நல்லாயிருக்குன்னு சொல்லி இங்கே ரெசிடென்ஸில் இருக்கவங்க சொன்னாங்க. அப்போது ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே ட்ராவல் பண்ணி பார்ப்போம். வாங்க போகலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா கும்பகோணம் வந்தாச்சு. கும்பகோணத்தில் ஃபஸ்ட்டு இருக்க ஒரு பெரிய கோயில் இருக்குது, அதாவது ஆதி கும்பேஸ்வர் கோயில்னு. அது ஃபேமஸாக இருக்கும்னு சொல்லி அங்கே நம்ம தங்கியிருந்த ஹோட்டலில் சொன்னாங்க. வாங்க நம்ம அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க அப்படியே போகலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ சம்திங் மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஏதோ நடந்துட்டு இருந்து. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இந்த ஆதி கும்பேஸ்வர் கோயில் கும்பகோணத்தில் இருக்குது, அதாவது தஞ்சை மாவட்டத்தில் இருக்க கும்பகோணத்தில் இருக்குது. இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய வரலாறு இருக்குது. அது என்ன வரலாறுனா, இந்த கோவில் சிவனுக்காகவே பார்த்திங்கன்னா அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1600 ஆண்டு பழமையான கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சோழர்கள் காலகட்டத்திலே இருந்து இருக்கிற ஒரு கோவில். சோழர்கள், விஜயநகர பேரரசுகள் மற்றும் நாயர்கள் போன்ற பல வம்சங்களால் பார்த்திங்கன்னா இந்த கோவில் புனர்மிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. முன்னொரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உலகம் நீரால் அழியிற ஒரு நிலைமையில் இருந்தது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா பிரம்மா அவரோட படைப்பை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சிவனிடம் கேட்டுக்கொண்டார். அதுக்கு சிவன், நீ இப்போது பல புண்ணிய தலத்தில் உள்ள மணலை எடுத்து அமிர்தத்தோடு சேர்த்து பிசைஞ்சு மாய கும்பம் ஒன்று உருவாக்கி மாய கும்பத்தில் அமிர்தத்தை நிரப்பி படைப்பு கலங்களையும் அதுக்குள்ளே வைத்து நீரில் மிதக்க விடு என்று சிவன் பிரம்மாவிடம் சொன்னார். அதன்படியே பிரம்மாவும் அந்த மாய கும்பத்தை நீரில் மிதக்க விட்டார். அப்பொழுது சிவன் ஒரு அம்பை எடுத்து கும்பத்து மேலே விட்டார். அது காரணமாக கும்பம் உடைந்து விட்டது. அந்த கும்பத்தில் இருந்த அமிர்தம் 4 பறவும் பரவியது. அந்த அமிர்தம் வெண்மணலோடு கலந்து ஒரு லிங்கம் உருவானது. அந்த லிங்கத்தை தான் ஆதி கும்பேஸ்வர் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட ரொம்ப பெரிய வரலாறே. நாங்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா உள்ள மெயின்டெனன்ஸ் வேலை நடந்துட்டு இருந்து, அதனால் ஓவராக வீடியோஸும் ஃபோட்டோஸும் எடுக்க முடியல. கோயிலுக்கு உள்ளவே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கடைகள் இருந்து ஓரளவு பார்த்தீங்கன்னா சீப்பாகவும் ஓகேயாகவும் இருந்து, நீங்கள் சாமி ஃபோட்டோஸ் இல்லை எதுவும் வெசல்ஸ் அப்படி எதுவும் வாங்காத இருந்தால் இங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா நடந்து நாங்கள் அடுத்த இடத்துக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சூப்பராக இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலையும் விசிட் பண்ணுங்கள். பிகாஸ் இவ்வளோ தூரம் வந்துட்டு இதெல்லாம் எப்போமாவது ஒருத்தர தான் நம்மளால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர முடியும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம அப்படியே அடுத்த இடத்துக்கு போவோம்.